அவங்க வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே இரக்க குணம் கொண்டவராக இருப்பீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவீங்க. அது உணவாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் உடன் இருப்பீங்க. உடன் இருந்து இறுதி வரைக்கும் அவர்களுடனே இருந்து அவருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் அதை கூட நீங்கள் விட்டுட்டு இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு பிடித்த நபருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்கள் விட்டுட்டு போகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தில் இந்த மீனம் ராசி நேயர்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட நீங்கள் மற்றவங்களோட உணர்ச்சிகளையும், மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அவங்களுடைய வழிகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவங்க சிறுசாக உங்களிடம் கூறினாலும் சரி, அதை நினச்சி அவங்களோட வழி நம்மளோட வழின்னு நினைத்து நீங்கள் மிகவும் உடைந்து போவீங்க. அப்படிப்பட்ட உங்களோட விஷயத்தில் மற்ற யாருமே, எந்த ராசிக்காரர்களும் உங்களுடன் எவ்வளவு க்ளோஸாக இருந்தாலும் சரி, அதை அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய விருப்பம் என்ன, நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு யாரும், ஏன் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கூட உங்களிடம் மனசு விட்டு எதையுமே பேச மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு மனசளவில் எப்பொழுதுமே வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் யாரிடமோ நீங்கள் தெரிவிக்கவே மாட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு கோவில் மாதிரி கட்டிக்கிட்டே வருவீங்க. உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும், யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் கோவில் மாதிரி கட்டிகிட்டே வருவீங்க. அவ்வளோ துன்பங்களும் அவ்வளோ கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இது யாருக்குமே தெரியாதீங்க. உங்களுக்கு உடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுடைய வீட்டிற்கு கூட இது தெரியவே தெரியாது. யாருக்குமே தெரியாமல் பொத்தி பொத்தி நீங்கள் காத்துக்கிடுவீங்க. மனசளவில் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆனால் அதை வெளியே காட்டிக்கிட மாட்டீங்க. அவங்க யார் உங்களை அள வச்சாங்களோ அவர்களிடமும் உங்களுடைய கோபத்தையும் நீங்கள் காட்ட மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஏதாவது இரக்கமாக அவங்களிடம் பேசினாலோ அல்லது சிறிதளவு அன்பு காட்டினாலோ உங்களுடைய மனசு அப்படியே உடஞ்சிருப்பாங்க. எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் மறந்துடுவீங்களாங்க. இது ஒன்று மட்டும்தான் மீனம் ராசி நேயர்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களிடம் ஒரு மனசு விட்டு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு சம்பாதித்து காசு கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிடுவாங்க. நீ எப்படியும் போ அப்படின்னு உங்கள் உடன் பிறந்தவங்களை அவங்க மிகவும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களையும் உங்களுடைய உடன்பிறப்பு மீதும் உங்களுக்கு கோபம் அதிக அளவில் கூடிகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க மட்டும்தான் உங்களுடன் இறுதி வரைக்கும் இருப்பாங்க. எனவே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த மீனம் ராசிக்காரங்க உங்களுடைய கணவனோ கனவியையோ நீங்கள் கட்டாயம் அவங்கள நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் அவங்க இறுதி வரைக்கும் உங்களுடனே இருப்பார்கள். மற்றவங்க யாருக்காகவும் அவங்கள மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. இது வரைக்கும் நீங்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றி உங்களுடைய மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ நீங்கள் வாழ தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் இது அனைவருக்குமே நடந்திருக்கும். நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்டில் கூறுங்க. உங்களுக்கு இந்த ஒரு நாளில் எப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த மீனம் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறதுங்கிறத பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் நட்சத்திரமாக பூரட்டாதி. பூரட்டாதியில் 4வது பாகம். நீங்கள் எந்த விதமான எடுத்த வேலையை இந்த ஒரு நாளில் நீங்கள் தொடங்கினாலும் சரி, அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிதாக வேலை செய்தாலோ புதிய தொழிலை கூட நீங்கள் இந்த ஒரு நாளில் தொடங்கலாம். தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வெற்றியானது உங்களை தேடி வரும். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மீனம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் நிறைவேறும். இத்தனை நாட்கள் நீங்கள் நினைத்தது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நாளில் நீங்கள் நினைத்தது எதிர்பார்த்தது அனைத்துமே நிறைவேறும். அப்படி உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கட்டாயம் நடக்கும். அது தொழில் விஷயத்திலாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளானது தீர்ந்து உங்களுக்குள் இணக்கமானது அதிகரிக்க வேண்டும், குழந்தை வேண்டும் என எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் கிடைக்குமாம். உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக சண்டை சச்சரவுகளில் இருந்த நண்பர்களோ உறவினர்களோ என் பெற்றோர்கள் கூட இந்த ஒரு நாளில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் அவர்கள் நடந்து கொள்வார்கள்.
உங்களின் நடத்தையை பார்த்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பை இந்த ஒரு நாள் அவர்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆனால் இந்த ஒரு மதிப்பை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கான எந்த விதமான சூழ்நிலையிலையும் எந்தவித செயல்களையும் நீங்கள் செய்யவே கூடாது. உங்களோட மதிப்பை உங்களுடைய வீட்டில் அப்படியே நீங்கள் வச்சுருக்கணும். அப்படியே வச்சுருந்தா மட்டும்தான் காலம் முழுவதும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை மதிக்காமல் அவங்களுக்கு நீங்கள் இந்த செயலை செய்யாமல் விட்டீங்கன்னா அவங்க உங்களை மதிக்காமல் போயிடுவாங்க. எனவே இதையும் நீங்கள் கவனத்தில் வைத்து இந்த ஒரு நாளில் நீங்கள் செயல்படணும். உங்களோட குடும்பத்தில் யார் ஏதாவது தேவைகளை கேட்டாலும் அதை உடனே நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும். மற்றவங்களுக்கு உங்களுடைய இரக்க குணத்தால் மற்றவங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் செலவழிப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் எந்த விதமான செலவையும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் அளிக்கவே மாட்டீங்க. உறவினர்களுக்கு கூட தேவையில்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ இன்று அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்களே கேட்டு அதை நிறைவேற்றி வைங்க. அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, உங்களை அந்த அளவுக்கு வாழ்த்துவாங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு நாளில் நடக்கும். இரண்டாவதாக உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இது வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடன் எவ்வளவோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அப்படி க்ளோஸாக இருந்துமே உங்களை அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி போட்டு கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்க ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி அவர்கள் ஏற்படுத்தி வச்ச பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மேலதிகாரி உங்களிடம் வந்து உங்களை பாராட்டிட்டு அவரை மன்னிப்பு கேட்டு செல்வதற்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தொழிலிலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வந்து இந்த ஒரு நாளில் உங்களிடம் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அவர்களும் வந்து இந்த ஒரு நாளில் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவும் வாய்ப்பு அதிகமாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைத்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஒரு நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு அந்த குடும்பமானது உங்களுக்கு உதவி செய்யும். அவங்களுடைய உதவியானது உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்குமா. நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கோ நீங்கள் செய்கின்ற வேலைக்கோ அது அலுவலக பணியோ எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைன்னு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் குடும்பம் உங்களுடன் வந்து இந்த ஒரு நாளில் நிற்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க நின்று சமாளிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த மீனம் ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுக்கவே கூடாது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளாக இருக்கட்டும், புதிய வேலைகளை தொடங்குவதாக இருக்கட்டும், புதிய வீடு மனைகள் வாங்குவதாக இருக்கட்டும், அவர்கள் இந்த ஒரு நாளில் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த விதமான புதிய செயல்களிலும் புதிய விஷயங்களிலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. இப்படி ஈடுபட்டீர்கள் என்றால் அதனை மீறியும் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு செயலானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கவே கொடுக்காது. அதை நீங்கள் இப்போ வாங்கி போடும்போது நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு தொழிலையோ ஏதாவது செய்யும்போது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதை நீங்களே உணர்வீங்க. எனவே இந்த ஒரு நாளில் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டாம், அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான செயல்களை செய்தாலும் அது உருப்படாமல் போயிருக்கும். ஏன், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு அனைவருமே கூறுவாங்க, அவனை இந்த ஒரு செயலை செய்ய விடாதப்பா, செய்ய விட்டினா அது நன்மைகரமாக போய் முடியாது, ஏதாவது ஒரு ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு அனைவருமே கூறியிருப்பாங்க. அது அனைத்திற்குமே இப்பொழுது பதில் கொடுக்கும் வகையில் உங்களுக்கான ஒரு நேரம் வந்துவிட்டது என்றுதான் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூற வேண்டும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான செயல்களை செய்தாலுமே அந்த செயல்களில் அது உங்களுக்கான செயலாக உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேற்றைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். நீங்கள் நேற்று நினைத்தது இத்தனை நாட்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்தது அனைத்துமே முக்கியமாக நேற்று முந்தானேத்து அந்த நாட்களில் நீங்கள் உங்களுக்குன்னு சின்ன சின்ன விருப்பங்கள், சிறிய விருப்பங்கள் உங்களுக்கு புதிதாக தோன்றியிருக்கும். அந்த விருப்பங்கள் உங்களுக்கு அடைய முடியும். புதிய பொருட்கள் வாங்கணும், இந்த செயலை வந்து செய்யணும், என் கணவன் வந்து இங்கே கூட்டு போகணும், அங்கே கூட்டு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சில ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஆசைகள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த தகவல் உங்களை தேடி வரும். அதை குழந்தை விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களோட குடும்பத்தில் திருமண வாழ்க்கைகள், பெற்றோர்களிடமிருந்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அனைத்திலும் இருந்து உங்களுக்கு நினைத்த எதிர்பார்த்த சில விஷயங்களும் தகவல்களும்